வாழ்க்கையில 3வது ரவுண்டு சனி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 50+, 60+, 70+ அவங்களுக்கு வருது அப்படின்னா இந்த தங்கு சனி அப்படிம்பாங்க. தங்கு சனி அப்படின்னா அவங்களுக்கு ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை. இந்த 3 விதமா வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் நம்மளுக்கு பலன்களை கொடுப்பாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக மேஷம் சனியை நினைச்சு பயப்படணுமா? 100% பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சரி, இது வந்து பாருங்க 1/6/2026 வரைக்கும் சனி கொடுக்கக்கூடிய பலன்கள். அதுக்கப்புறம் ராகு கேது. ராகு பகவான் வந்து பாருங்க 11ஆம் பாவம், லாபஸ்தானத்துல ராகு, உபஜயஸ்தானத்துல ராகு. பொதுவா வந்து பாருங்க 10ல 11ல எல்லாம் ஒரு பாவி இருக்காங்க அப்படின்னா அரசனை போல யோகம் உண்டு அப்படிம்பாங்க. இங்க இருக்க பாவி யாரு? ராகு. ராகு என்ன பண்ணுவான்? ராகுவை பத்தி பொதுவா வந்து நிறைய கெட்டதுதான் சொல்லுவாங்க. அதாவது ராகு ராட்சஸ், ராகு அது பண்ணுவான், ராகு இது பண்ணுவான். ராகு ஒரு சூப்பரான விஷயம் செய்வான். என்ன செய்வான் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் சின்சியரா வேலை செய்றீங்க அப்படின்னா கூட லாபத்தை வாரி வழங்கிடுவான், அள்ளி கொடுத்துருவான். ராகு வந்து பாருங்க நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்யறோமோ அந்த லாபத்தை அள்ளி கொடுப்பான். சனி கிள்ளி கொடுப்பான். ராகு அள்ளி கொடுத்துட்டு மறந்துடுவான், சனி கிள்ளி கொடுத்துட்டு ஞாபகம் வச்சுப்பான். அதுதான் ராகுக்கும் சனிக்கும் இருக்க வித்தியாசம். ஆக 11ஆம் பாவம் ராகு உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும். அதுக்கு முதல்ல நம்ம தொழில் செய்யணும். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்